ஹலோ நண்பர்களே, கொருக்குப்பேட்டையும் அதில் வாழும் மக்களும் என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று கொருக்குப்பேட்டையில் ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரு சோஃபா சர்வீஸுக்காக போயிருந்தோம். அப்போ பாத்ரூம் போகிறதுக்காக 3வது மாடி, 2வது மாடியில் வேலை நடக்குது. 3வது மாடிக்கு போயிட்டு அப்படியே எட்டி பார்த்தேன்னா, அந்த கொருக்குப்பேட்டை நகரம் எவ்வளோ வளர்ச்சி அப்படி சும்மா ஜிகு 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 ஜிகுன்னு தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் போச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எல்லாம் டேவிட்டு நீ மெட்ராஸுக்கு போனீங்கன்னா அங்கே பஸ் அப்படியே ஒட்டிக்கிட்டே போகலாம், மவுண்ட் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க. நான் சொல்கிறது 45 வருடங்களுக்கு முன்பு. அப்போ எல்லா பஸ்ஸும் நம்ம பாரிஸில் இருக்கிற ஹைகோர்ட்டு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு, அங்கே தான் வரும். மவுண்ட் ரோடு இப்பவும் பிஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோயம்பேடு மாறிச்சு. இப்போ கோயம்பேடுலேருந்து சின்ன சிட்டி எங்கே போயிடுச்சு, கிளாம்பாக்கம் போயிடுச்சு. இவ்வளோ வளர்ச்சி வந்திருக்கு. ஆனாலும் இந்த கொருக்குப்பேட்டைன்னு சொன்னாலே பொதுவாக இந்த டி நகர், மயிலாப்பூர், தாம்பரம் இந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ கொருக்குப்பேட்டையா, ஐயோ வேசர்பாடியா, ஐயோ காசிமேடா அப்படின்னு ஒரு அலறல் வரும். ஏன் காரணம், அந்த காலத்தில் இவங்களுக்கு வருமானம் அதிகம். பிஎன்சி மில்லு இருந்துச்சு, பாதி மில்ஸ் ஓனர் அங்கே இருப்பாங்க. அப்புறம் வண்ணாரப்பேட்டை பார்த்தீங்கன்னாலும் சுற்றி ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிஸுங்க. அப்புறம் எண்ணூரில் ஃபேக்ட்ரிங்க இருக்கிறதுனால வீடுங்க எல்லாருமே வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, காசிமேடு இது சம்மந்தப்பட்ட இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க 6 குழந்தை 7 குழந்தை பெற்றுக்கிடுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்டு வருமானம் வரும்போது அந்த 6 குழந்தை 7 குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில குடும்பங்கள் கட்டுக்கோப்பாக இருந்து அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக சென்னையில் படித்தவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு சில குடும்பங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கெட்ட வழியில் போயிடும். அந்த கெட்ட வழியில் போகிற பிள்ளைங்க அதிகமாக அடித்தடி போடுறது, ரவுடிசம் சேர்றது, இப்படியே இருந்ததுனால கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயே கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, காசிமேடுனாலே பிளாக் ஏரியான்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த பிளாக் ஏரியானா என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் நிரந்தர வருமானம் இருந்தது தாங்க காரணம். ஏன்னா அங்கே பிஎன்சி மில்லு, அப்புறம் வண்ணாரப்பேட்டை எடுத்திங்கன்னா பருப்பு மில்லுங்க இருக்கும், டெக்டைல் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்டிங்க இருக்கும், அப்புறம் ஸ்டீல் ஃபேக்ட்ரிங்க இருக்கும், அப்போ மிட்டாய் கம்பெனிங்க இருக்கும். அதனால் இந்த சிறு தொழில் செய்கிறதுக்கு அதிகப்படியான தொழில் இருந்ததுனால அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, ஏழப்பட்ட ஜனங்களுக்கு நிரந்தர வருமானம், வேலைங்கிற பஞ்சமே கிடையாது. இதில் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் சென்னையில் பொழைக்க வராங்கன்னா டக்குன்னெலாம் பொழைச்சிட முடியாதுங்க. முதல்ல நம்ம கல்வி கூடங்களில் கொடுக்குற படிப்பை விட இந்த கடைகளில் கொடுக்குற ட்ரைனிங் மகா பெரியதுங்க. இப்போ நான் சென்னைக்கு வரும்போது எங்கள் ஊரில் நான் இருக்கிற வரைக்கும் இங்கே ஏழப்பட்ட குடும்பமாக இருந்தால் எங்களுக்கு தண்ணி தூரம், ஏன் தண்ணி பக்கத்தில் இருக்கவங்க கூட டெய்லி குளிக்க மாட்டான். அப்புறம் சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அவங்க குடும்பத்தை அவங்க சரியாக பராமரிக்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது. ஆனால் நாங்கள் கடைக்கு வந்த உடனே, அப்போ நான் சென்னைக்கு வரும்போது எங்கள் ஊரில் டெய்லி கூலி வேலைக்கு போனால் 30 ரூபா சம்பளங்க டெய்லி. இப்போ சம்பளம் ஆயிரக்கணக்கில் போயிட்டு. அப்போது நான் கடைக்கு வேலைக்கு வரும்போது எனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மாதமே 20 ரூபா சம்பளங்க. மாதம் 20 ரூபா சம்பளம். ஆனால் எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டாங்க, மெட்ராஸுக்கு போயிட்டான் பிள்ளை, அப்படியே கொடியாக சம்பாதிச்சிருவான், நம்மளுக்கு பணம் அனுப்பிச்சிடுவான்னு சொல்லி எங்கள் அம்மா அங்கேருந்து லெட்டர் எழுதும்போதெல்லாம் உன் தங்கச்சிக்கு செலவாயிடுச்சு, அதுக்கு செலவாயிடுச்சு, இதுக்கு பணம் அனுப்புன்னு எழுதுவாங்க. இங்கே வாங்குகிற சம்பளமே 20 ரூபா. அந்த ஓனர் ஒரு 100 ரூபா அனுப்பிச்சி விட்டாருன்னா 5 மாதத்துக்கு எனக்கு சம்பளமே கிடையாது. அதில் வேறு எனக்கு கொஞ்சம் உடல் வளர்ச்சி கம்மி, படிப்பும் கிடையாது. என்ன வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அப்படியே பாத்திர கடையில் கம்பை கொடுத்து வெளியில் நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு வியாபாரம் பண்ண ஆசையாக இருக்கும், படிப்பும் கம்மியாக, வியாபாரம் பண்ண ஆசை பண்ணால் விட மாட்டாங்க. அங்கேயும் பிரச்சனைகள். அதுக்கு மீறி போய் தான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ இருக்கிறேன். சரி, இப்போ கொருக்குப்பேட்டையை பற்றி பேசுவோங்க. நான் பெட்டு கம்பெனிலாம் வச்சு கொஞ்சம் பெரிய லெவலில் போய் 2-3 வாட்டி லாஸ் ஆகிட்டேன். அதை ஏற்கனவே பேசியிருக்கேன், இன்னொரு முறை பேசுகிறேன். மறுபடியும் துணிஞ்சு ஓடணும்னு நினைக்கும் போது, உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னை எப்போவுமே வாழ வைக்குங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்கிறது உண்மைதாங்க. மறுபடியும் போராடி இப்போ ஓரளவு ஜெயிச்சு, பெருசாக இல்லைனாலும் எனக்கும் கீழே 1000 பேர் இருக்காங்க இல்லையா, எனக்கும் கீழே 1000 பேர் இருக்காங்களா, அதில் நான் பரவாயில்லைங்க.
அப்போது இந்த கொருக்குப்பேட்டைங்கிற ஏரியாவில் வந்து இப்போ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இப்போ ஒரு குழந்தை 2 குழந்தைக்கு மேலே யாருமே பெற்றுக்கிடுறது இல்லை. பெரும்பாலும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது கம்மியாகி போய் ப்ரைவேட் ஸ்கூலில் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட பொருளாதாரங்கள் வந்துட்டு. ஒரு முறை நான் மடிப்பாக்கம் பக்கத்தில் ஒரு சோபா சர்வீஸுக்காக போயிருந்தேங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஃப்ளாட்டு, கிட்டத்தட்ட கீழே 2 வீடு, அதுக்கு மேலே 2, அதுக்கு மேலே 2 வீடு கட்டி நல்ல காஸ்ட்லியான வீடு வாடகைக்கு. ஹவுஸ் ஓனரும் வராங்க அப்படின்னாங்க. அவர் வந்தார், பார்த்தா வேஷ்டி கட்டிட்டு வந்து நிற்கிறாரு. யார் என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, வண்ணாரப்பேட்டையில் இந்த ஸ்வீட் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளுக்கு ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவர். இந்த ஸ்வீட் ஃபேக்ட்ரிங்க வண்ணாரப்பேட்டையில் அதிகங்க. அதுக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுற ஓனர்ஸ். அவர் சாதாரணமாக வேசிக்கிட்டு என்னடே அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. என்னென்னாச்சுன்னு கேட்டால், இங்கே எனக்கு ஒரு 3 வீடு இருக்கு, இந்த மாதிரி வண்ணாரப்பேட்டையில் ஒரு 3 வீடு இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பாத்தியம் நம்ம ஒரு படித்து சம்பாதிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய போஸ்டிங்களுக்கு ஆஃபீஸர்ஸு கூட அந்த வீடு கிடையாதுங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு கூட வீடு கிடையாது. அதே மாதிரி வண்ணாரப்பேட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்வீட் சம்மந்தப்பட்ட நிறுவனம் ஆரம்ப காலம் வந்து வண்ணாரப்பேட்டையில் தான் ஆரம்பிச்சுன்னு இதான் கடனுக்கு காமிப்பாங்க. அதே மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய நிறுவனமும் வண்ணாரப்பேட்டையில் தான் ஆரம்பிச்சுன்னு காமிச்சாங்க. வண்ணாரப்பேட்டையை பொறுத்தளவு யாராவது ஒருத்தவங்க அங்கே ஃபேமிலியோடு இருந்து அந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாநிலத்தில் இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும், தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானாக இருந்தாலும், அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க உட்கார்ந்து இந்த மக்களுடைய அறியாமைகளையும் அறிஞ்சு பிஸ்னஸ் பண்ணும்போது, வட்டி தொழில் அறியாமை, மக்களுடைய அறியாமையில் வளர்றது தான் வட்டி தொழில். இன்ஸ்டால்மெண்ட் தொழில் மக்களுடைய அறியாமையில் வளர்றது தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்க சித்தப்பாவோ பெரியப்பா பையனையோ கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ஒரு 6 வருஷம் 1 வருஷம் தொழிலை கற்றுக் கொடுத்து அப்புறம் அவன் தொழில் ஆரம்பித்து அவன் பெரிய பணக்காரன் ஆகிடுவான். ஆனால் எங்களை மாதிரி இங்கே வரும்போது எங்களுக்கு ரிலேஷன்ஸில் யாருமே தொழிலில் இல்லாதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் இருக்குங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர, இந்த தொழிலுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாமல் ஆரம்பிச்சு தான் நம்மளுக்கு லாஸ் ஆனது. அப்போ அந்த மாதிரி லாஸ் ஆகிறது காரணமும் வந்திருக்கு. இதுக்கு இடையில இந்த சென்னையில் எல்லாமே கிடைக்கும். பொதுவாக சென்னையில் கஞ்சா விற்கிறாங்க, அபின் விற்கிறாங்க, கடத்தல் பண்ணுறாங்க, கள்ள நோட்டு வாங்குறாங்க, என்னென்னமோ நடக்குது. டெய்லி கேஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் சென்னை நகரம் அபோட்டு முன்னேற்றங்க. அதே காயல்பட்டினத்தை பாருங்கள், அங்கே சினிமா தேட்டர் கிடையாது, ஒயின் ஷாப்பு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அது ஒன்றும் சென்னை அளவுக்கு வளரலையே. அப்போ கெட்டது இருக்கிற இடத்துல தான் நல்ல வளர்ச்சி இருக்குது. சேர் இருக்கிற இடத்துல தான் செந்தாமரைகள் முளைக்கிற மாதிரி சேத்தான இடத்துல நெல்லும் விளையுது, பொருளும் விளையுது, எல்லாம் விளையுது. இப்போ இந்த கொருக்குப்பேட்டையில் அன்னைக்கு வந்து ரவுடிசமாக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் ஒரு பையன் வேலைக்கு போயிட்டானா ஒரு சின்ன அளவு சம்பளம் கிடச்சிரும். அவன் அந்த சம்பளத்தை வச்சு சேர்த்து வச்சு ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ வாங்குற அளவுக்கு அவனுக்கு மனநிலையும் மக்களும் அதை வழி நடத்த விட மாட்டாங்க. உடனே சீட்டு, தண்டல், அப்புறம் சினிமா, அப்புறம் ஆட்டம் பாட்டன்னு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை சின்ன சின்ன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஊரை சுற்றிட்டு திங்கக்கிழமை டயர்டில் தூங்குவான். இப்போ 2 குழந்தைங்க பெற்றுட்டதுனால அந்த தொழிலுக்கு ஆள் டிமாண்ட் ஆகி போய் நார்த் இந்தியாவிலேருந்து தொழிலாளிகளை இறக்குறாங்க. தமிழரசுகள்லாம் ஆளே கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் இந்த கொருக்குப்பேட்டை காசிமேடுகளுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்தது காரணம் என்னன்னா, நிரந்தரமான வருமானம் இருந்தது ஒரு காரணம், 6-7 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டது ஒரு காரணம், அந்த பிள்ளைங்களை பொறுப்பாக படிக்க வைக்க முடியாத ஒரு காரணம். அந்த காலத்திலே பொறுப்பாக பிள்ளைங்களை படிக்க வச்சு பொறுப்பாக குடும்பத்தை நடத்தின எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் சென்னையில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. வண்ணாரப்பேட்டையில் சிறு தொழில் நடந்துருக்கும். அவருக்கு பார்த்தா எனக்கு அண்ணாநகரில் 2 வீடு இருக்குது, மயிலாப்பூரில் 2 வீடு இருக்குது, மடிப்பாக்கத்தில் 2 வீடு இருக்குது, எனக்கு வாடகை வருதும்பாங்க. வண்ணாரப்பேட்டையிலுமே பார்த்தோன்னா எங்களுக்கு இத்தனை வீடு இருக்குங்க, நாங்கள் அந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டு இன்னைக்கு ஓஎம்ஆர் ரோட்டில் நாங்கள் வீடு கட்டி உட்காந்துருக்கோம்பாங்க. இப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு சென்னையில் இருந்தாலும் கடவுளுடைய கிருபையும் கடின உழைப்பும் கேடு பண்ண ஒரு ஆணும் இருந்தால் சென்னைக்கு வந்தால் சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடுவாங்க. இதே கிராமத்தில் இருந்தாங்கன்னா பரம்பரை சொத்து இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ அங்கே படிப்பு மூலம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஓரளவு
பேங்க் மேனேஜர் அது இதுன்னு இருந்தாலும் வண்ணாரப்பேட்டையிலையோ கொருக்குப்பேட்டையிலையோ கடின உழைப்பால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கண்டிப்பாக அவங்களால முடியாது. அதனால் எனக்கு படிப்பை விட பிஸ்னஸே இன்ட்ரெஸ்ட்